சார்லஸ் பின்னி அமெரிக்க தேசத்துல 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அவர் தேவ சமூகத்திலே போய் ஆண்டவரை நோக்கி அவர் முகத்தை கேட்பார். ஆண்டவரே, உன் முகத்தை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. நீ சிலுவையில் ஆணி அடிக்கும் போது உன் முகம் எப்படி சிதைக்கப்பட்டது ஆண்டவரே, அழகான முகம் ஆண்டவரே. என்னை அலங்கோலமாய் இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுவதற்கு நீர் அலங்கோலமாய் மாறினீரே ஆண்டவரே. உன் முகத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அப்ப அவங்க முகத்தை பார்க்கணும், என்னை நீங்க பயன்படுத்தணும். இதேதான் ஜெபம், வேற ஒண்ணுமே இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு முறை ட்ரெயின்ல அவர் டிராவல் பண்ணி இருக்கிறாராம், வெளியூர் ஊழியத்துக்கு போறதுக்காக. அப்படி போகும்போது ட்ரெயின்ல எல்லா ஜன்னலும் மூடி இருக்கும். அந்த ஜன்னல் அழகா திறந்து நம்ம எங்க வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு அப்படி திறந்தாராம். அந்த மகிமை கண் மூலமாக புறப்பட்டது. அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சினிமா கோட்டில் உட்காரணும் அழுகுறானா. ரெண்டாவது ஒயின் ஷாப்ல இருக்கிறவன் எல்லாம் அழுகுறானா. அடுத்தது எல்லா கூடி இருக்கிற ஸ்கூலு காலேஜ் எல்லா பிள்ளைங்களும் அழுகுறாங்க. என்ன அழுகுறாங்க தெரியுமா? ஐ நீட் ஜீசஸ், இயேசு எனக்கு வேணும். யாருமே எதுவுமே சொல்லல. இந்த பிரசன்னமானது அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேல அந்த வல்லமை இறங்கினது. அந்த வல்லமை இறங்கி அவர்கள் எல்லாரும் சொன்னார்களாம், இயேசு எனக்கு வேண்டும், இயேசு எனக்கு வேண்டும். வேற ஒரு வார்த்தை இல்ல. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற மகனாய், அப்படிப்பட்ட ஜெபிக்கிற மகளாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும். அதற்குத்தான் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தர் விரும்புகிறார்.